துயரமும் நல்ல குணமதிய மாமரணை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கைதொடுகின்ற முறைக்கு இந்த விநாயகரை வணங்கி, ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் விஷயத்தையும் துவங்குறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை கும்பிட்டுட்டு பிறகு அந்த காரியத்தை துவங்கணும் அப்படின்னா அது சிறப்பாக அப்பதான் நிறைவாக முழுமையடையும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை நம்ம நாட்டில் குறிப்பாக நம்ம மதத்தில் உண்டு. ஏன் அப்படின்னா விநாயகர் என்பவர் மிக மிக எளிமையான ஒரு தெய்வம். இப்போ அவரை நம்ம கும்பிடணும் அப்படின்னா ஒரு அருகம்புல்லோ, ஒரு அரளிப்பூவோ, ஒரு எருக்களம்பூவோ, இது எதுவுமே ரொம்ப பணம் கொடுத்தோ இல்லை ரொம்ப தேடி போய் கடினமாக கிடைக்கக்கூடிய பொருளோ எதுவும் கிடையாது. மிக எளிமையாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில், நம்ம காட்டுப்புறங்கள் பக்கத்தில் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். ஏன்னா அவர் மிக எளிமையான கடவுள், அதனாலே அவரை வணங்கும் பொருளும் மிகவும் எளிமையானது. பொதுவாக இப்போ தினமும் ஒவ்வொரு திதி உண்டு. இப்போ மாதத்தில் வளர்பிறை, தேய்பிறை அப்படின்னு சொல்கிறோம். அமாவாசை, பௌர்ணமி அப்படின்னு வருது. இதில் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா ஒவ்வொரு திதி அப்படின்ற முறையில் என்ன பிரதமை, துவிதை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா வருது இல்லையா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகாத திதி, அதாவது நம்ம அதிகமாக நல்ல விசேஷங்கள் செய்யாத திதி எது அப்படின்னா அஷ்டமி, நவமி. 2 நாளுக்குமே ஒரு வீடு பால் காய்ச்சறது கூட, ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை துவங்குறோம், இல்லை ஒரு இடத்துல ஒரு பணம், முன் பணம், ஒரு தொழில் துவங்க போய் எதுக்கோ கொடுக்குறோம். எதுவாக இருந்தாலும் இந்த அஷ்டமி நவமியில செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இந்த அஷ்டமி நவமியும் போய் பெருமாள் இடத்திலே சொன்னது. என்ன சொன்னது? எங்க 2 பேரையும் இந்த உலக மக்கள் எல்லாம் வெறுக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க, எங்களை நல்ல திதி இல்லை, நல்ல நாள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பெருமாள்கிட்ட. அப்ப பெருமாள் சொன்னாரா, கவலைப்படாதீங்க, உங்க 2 பேரையும் எல்லாரும் உலக மக்கள் கூட ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இந்த 2 நாள்லையும் நான் அவதாரம் செய்து உங்க 2 பேருக்கு பெருமை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அதன்படி ராமனாக பெருமாள் அவதாரம் எடுத்த நாள் நவமி, அதனாலதான் அதுக்கு ராம நவமி அப்படின்னு பேரு. கிருஷ்ணனாக பெருமாள் அவதாரம் எடுத்தது அஷ்டமி, அதனாலதான் அதுக்கு கோகுல அஷ்டமி அப்படின்னு சொல்லி பெயர். பொதுவாக பெருமாள் அப்படின்னாலே காக்கும் கடவுள் அப்படின்னு பேர். அவரு காக்கும் கடவுள்னா உலகத்தை பூரா காப்பாத்துறவர் அவர் தான். ஆனா இந்த பெருமாளையே காப்பாத்தணும்னு யார் தெரியுமா? ஏன்னா கிருஷ்ண அவதாரத்தின் போது, அதாவது வசுதேவருக்கும் அங்கே தேவகி அம்மாவுக்கும் மதுராவிலே சிறைச்சாவிலையிலே 8வது குழந்தையாக பிறந்தவர் கிருஷ்ண பரமாத்மா. அவர் எப்படி 8வது பிள்ளை பிறக்குது அப்படின்னா, தன்னை கொன்றுவிடும் அப்படின்றத அசரீரியாக கேட்ட தேவகியினுடைய சகோதரன் கம்சன் என்ன பண்ண, பிறக்கிற அத்தனை பிள்ளையும் உண்ண. அப்ப 8வது பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோடு தன்னுடைய நண்பரான யதுகுலம் என்ற யாதவ குலத்தை சேர்ந்த நந்தகோபரிடத்திலே தன்னுடைய குழந்தையை கொடுத்து காப்பாற்ற சொன்னார் வசுதேவர். அப்ப இந்த நந்தகோபர் என்ன பண்ணாரு, அங்கே கிருஷ்ண பரமாத்மாவை காப்பாத்துறாங்க. அப்ப ஒரு தெய்வத்தையே காப்பாத்தின குலம் எது அப்படின்னா அது யாதவ குலம். அதனாலதான் பழமொழி சொல்லுவாங்க, எக்குடி கெட்டாலும் எட குடி கிடாது. எந்த குடினாலும் கெட்டு போகுமா, எட குடி கிடாதான். ஏன் அப்படின்னா தெய்வத்தையே காப்பாத்தின ஒரு வம்சம். இப்போ அதனால மட்டும் அந்த வம்சத்திற்கு அப்படி ஒரு பெருமை, ஒரு மதிப்பு உண்டு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் கிருஷ்ணனாக அவதாரம் எடுக்கும் போது இன்னைக்கு கிருஷ்ணனுக்கு என்னென்ன பேர் சொல்றோம்? கிருஷ்ணன் அப்படின்றோம். ஏன் கருமை நிறம் உள்ள அழகானவன் அப்படின்னா கிருஷ்ணன் அர்த்தம். அதனால அவருக்கு கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி பேர். அதே மாதிரி நவநீத கிருஷ்ணன் அப்படின்னும். நவநீதம்னா என்ன? பதம், வெண்ணெய். அவர் ரொம்ப பிரியமா வெண்ணெய் சாப்பிட்டார் இல்லையா, ஆயர் குலத்தில் வளர்ந்தவர் தானே. அப்ப அதனால அவருக்கு நவநீத கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி பேர். வேணுகோபாலன் அப்படின்னு பேர். ஏன் வேணுகோபாலன் பேர்? வேணுனா மூங்கில். மூங்கில் என்ற புல்லாங்குழலை தன்னுடைய கையில் வைத்திருக்கும் கோனா பசு, அந்த பசு குலத்திலே வாழும் பாலகன், அதனால அவருக்கு வேணுகோபாலன் அப்படின்னு பேர். அதே மாதிரி எடுத்துக்கங்க, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கண்ணேன்னு ஒரு பேர். கண்ணேன்னு ஏன் பேரு? அதாவது தர்மத்தை காப்பாற்றுவதற்காக பெருமாள் எடுத்த அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். அந்த கிருஷ்ண அவதாரத்திலே அந்த தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஒரு பெரிய யாகம் நடத்தினார். யாரை நோக்கி? சிவனை நோக்கி.
அப்படி சிவனை நோக்கி யாகம் நடத்தும் போது அதுல கிட்டத்தட்ட 1008 தாமரை மலர்களை போட்டு அந்த யாகத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப சிவபெருமான் சோதிச்சார். சிவனுடைய சோதனையால என்னாச்சு அப்படின்னா ஒரு தாமரை மலரை காணும். தாமரை பூவை காணான என்ன பண்றது? எழுந்திருச்சு போய் மலர் பறிச்சுட்டு வந்தா நேரம் ஆகி போயிடும், யாகம் தடைப்பட்டு போகும். போட்ட பூவையே எடுத்து திருப்பி போட்டா எச்சில் பட்டதுக்கு சமானம். அப்ப என்ன பண்ணார் கிருஷ்ணன்? தன்னுடைய கண் மலர, ஏன்னா அவருக்கு பேர் என்ன, செந்தாமரை போன்ற கண்கள் உடையவர்னு பேர்ல. அப்ப அந்த செந்தாமரை போன்ற அழகான கண்ணை பிடுங்கி அந்த சிவனுடைய பூஜைக்கு தாமரைக்கு பதிலாக தன்னுடைய கண்ணை போட்டார். அப்பதான் சிவன் சொன்னாரா, தர்மத்தை காக்க கண்ணை தந்தாயே கண்ணா அப்படின்னார். அதனாலதான் கிருஷ்ணனுக்கு கண்ணன் அப்படின்ற பெயர் வந்தது. அப்ப அந்த அவதாரத்துக்கு இன்னைக்கு பாருங்களேன், எப்பவுமே கிருஷ்ணனுடைய அந்த உருவப்படத்துல சிலையில அந்த தலையில ஒரு மயில் இறகு வச்சிருப்பாருல கிருஷ்ணன். மயில் இறகு கிருஷ்ணனுக்கு மட்டும்தான். இன்னைக்கு நம்ம கைபேசியில எல்லா சாமிக்கும் மயில் வைக்கிற மாதிரி அப்பெல்லாம் நம்ம என்னென்னமோ பண்றோம். ஆமா, ஆனா அது வந்து உண்மை கிடையாது. கிருஷ்ணனுடைய தலையில் இருக்கிறது மட்டும்தான், கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் மயில் ரேகை அப்படின்றது பொதுவாக ஆதி காலத்திலிருந்து உள்ளது. ஏன்னா தெய்வங்களிடக்கும் இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கதை, ஒரு புராண கதை, ஒரு காரணம் உண்டு. அப்ப நம்மளா எந்த சாமிக்குனாலும் நிறைய வந்து மயில் இறக வச்சுக்கிறது, தாமரை பூவை போட்டுக்கிறது, கையை நிறைய வச்சுக்கிறது, அதெல்லாம் தப்பு. அப்படிலாம் வைக்க முடியாது. அழகு வேணா நம்ம படுத்திக்கலாம். அப்ப இந்த கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் தலையில மயில் இறகு உண்டு. ஏன் கிருஷ்ணனுக்கு தலையில மயில் இறகு இருக்கு தெரியுமா? கிருஷ்ணனுடைய முதல் அவதாரம் என்ன? ராம அவதாரம். ராம அவதாரத்துல ராமன், சீதை, லட்சுமணன் 3 பேரும் வனவாசம் போனாங்கல்ல. அப்படி வனவாசம் போகும்போது 14 வருஷம் வனவாசம் மொத்தம். அதுல ஒரு நேரத்துல அவங்க இருந்த இடத்துல குடி தண்ணீர் கிடைக்கல. அப்ப தண்ணி கிடைக்காத போது ராமரு லட்சுமணை இருவரும் தேடுறாங்க. ராமர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு சுனையவோ தீர்த்தத்தையோ உருவாக்கி இருக்க முடியாதா? முடியும்ல. இன்னைக்கு ராமர் தன்னுடைய வில்ல ஊண்டி ஒரு தீர்த்தத்தை உருவாக்குனதுனாலதான் இன்னைக்கும் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலே வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்னு கடல் பக்கத்திலே ஒரு தித்திப்பான தண்ணி இருக்கு. ஆனா அப்ப அது காரணம் இல்ல, ஒரு சிறப்பு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட வனவாசத்தின் போது ஒரு இடத்துல தண்ணி ராமருக்கு, சீதைக்கு, லட்சுமணனுக்கு கிடைக்கல. அப்ப அங்க ஒரு மயில் வந்துச்சான். வந்த மயிலே ராமரை பார்த்து சொல்லுச்சு, ராமா உனக்கு ரொம்ப தண்ணி தாகம் ஏற்படுது, எனக்கு தெரியும், வா என் கூட. பக்கத்துல ஒரு பொய்கை இருக்கு, குளம், நான் காமிக்கிறேன், அதுல நீ நீர் இருந்து உன்னுடைய தாகத்தை போக்கிக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த மயில் நடந்து போச்சு. இவங்க 3 பேரும் பின்னாடியே போனாங்க. அப்ப பின்னாடி வந்த 3 பேருக்கும் அடையாளம் சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த மயில் என்ன பண்ணதா, தன்னுடைய இறகுல ஒண்ணு ஒண்ணா பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே போச்சு. அப்ப இவங்களும் அந்த அடையாளத்தை பார்த்து கொஞ்சம் தொலைவு போனாங்க. போய் நீரெல்லாம் குடிச்சு ஓய்வெடுத்து பிறகு அப்படி தங்களுக்கு வேண்டிய நீர் அப்படி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வர்றாங்க. சற்று துளைவை வந்து பார்க்கும்போது அந்த வழிகாட்டுச்சுல ஒரு மயில், அது வர்ற வழியில இறந்து கிடந்துச்சு. ஏன்? இவங்களுக்கு பாதை காட்டுறதுக்காக தன்னுடைய இறகுகளை புறம் பிச்சு பிச்சு போட்டதுனால உடல் நலம் குன்றி இறந்து போச்சு. அப்ப இறந்தோடனே அந்த மயிலை பார்த்து ராமன் சொன்னாரா, என்னுடைய தாகத்தை தீர்க்க உன்னோட இறகுகளை தந்து உன்னுடைய உயிரை இழந்த, அதனால நான் அடுத்த பிறவி எடுக்கும் போது உன்னுடைய இறக நன்றி கடனுக்காக என் தலையிலே சூடிக்கொள்வேன் அப்படின்னு அப்படின்னு அன்றைக்கு ராமர் சொன்னதுனாலதான் அடுத்த பிறவையான கிருஷ்ண அவதாரத்தின் போது அந்த மயில் இறகை எடுத்து தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டார். அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அப்ப ஒண்ணுக்கு ஒரு காரணம். அதே மாதிரி ராம பாலம் கட்டினாங்க. எதுக்கு? சீதையை ராவணன் கவர்ந்து வைத்திருக்கிறார். அப்படி கவர்ந்து வைக்கும் போது எத்தனை நாள்? 10 மாசம் 300 நாள் அசோகவனத்திலே ராவணனிடத்திலே சீதை அம்மா இருந்தாங்க. அப்ப இவங்க கடல் தாண்டி போன ராமேஸ்வர பகுதியிலே ஒரு பாலம் கட்டினாங்க. அப்படி பாலம் எல்லாரும் சேர்ந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு அணில் குஞ்சு என்ன பண்ணுச்சா, கொஞ்சோண்டு தண்ணியில் அப்படி நனைகிறது, கடல் தண்ணியில மணல்ல பொருள்றது. அந்த பாலம் கட்டுற இடத்துல போய் உளுப்பி விடுறது, தண்ணியில் நனைகிறது, மணல்ல பொருள்றது, அந்த உடம்புல இருக்க மணலை கொண்டு போய் பாலம் கட்டுற இடத்துல உளுப்பி விடுறது. என்ன பண்றாங்களா, பாலம் கட்டுறதுக்கு உதவி பண்றாங்களாம். பார்த்தாரு ராமர், தன்னால முடிஞ்ச உதவிய ஒரு சின்ன உயிர் செய்தி நினைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அந்த அணில் முதுகுல அப்படி தடவி கொடுத்தாரா. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க அணில் முதுகுல அந்த ராமர் போட்ட கோடு இன்றைக்கும் உண்டு. அதே மாதிரி அப்படி அந்த பாலம் கட்டும் போது பாலம்லாம் கட்டி முடிச்சாச்சு, நிறைய கல் மிச்சம் இருந்துச்சு. அந்த கல்லை பூரா ஒரு ஓரமா ராமர் போட சொன்னார்.
சொன்னார். அப்ப அந்த கல் பூரா அழுதுச்சா, அல்ல ராமா, கல்லாக இருந்த அகலிகைக்கு உன்னுடைய பாதம் பட்டு பிறகு மோட்சம் கிடைத்தது, அது மாதிரி இந்த பாலம் கட்டுறதுக்கு இத்தனை கல் பயன்பட்டது, ஆனா எங்களை மட்டும் ஒரு ஓரமா போட சொல்லிட்டே அப்படின்னு அழுகும் போது அப்பதான் ராமர் சொன்னாரா, இந்த பிறவியில உங்களை காலால மிதிக்கலைன்னா என்ன, அடுத்த பிறவியிலே என்னை காக்கும் யதுகுலமான கோணார்களை காப்பாத்துறதுக்கு நான் உங்களை கையால குத்தி தூக்குவேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் அடுத்த பிறவியான கிருஷ்ணவதாரத்தின் போது அன்றைக்கு யாதவர்களை காக்கும் பொருட்டு இந்திரன் பெய்த மழைய அந்த யாதவர்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த மலைக்கு வாக்கு கொடுத்தாரு இல்லையா, அது அடுத்த பிறவியிலே கோவர்த்தனகிரி அப்படின்ற மலையா நிற்கும் போது அந்த மலையை தன்னுடைய கையால தூக்கி கிட்டத்தட்ட 6-7 நாள் யாதவர்களை காப்பாற்றினார் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. அப்ப ஒவ்வொன்றும் ஒரு கதையை சார்ந்தே சென்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி ஒரு பாடல். பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன், பெருமாள் உன்னிடம் கேட்கின்றேன், பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன், பெருமாள் உன்னிடம் கேட்கின்றேன், பாடியோ கேள்விக்கு பதில் கேளியோ, பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன், பெருமாள் உன்னிடம் கேட்கின்றேன். சந்தனம் எங்கே மணக்குது, ஐயப்ப சுவாமி கோவில் சந்தனம் மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, ஐயப்ப
அறுபடை வீடுகள் உண்டு. அந்த அறுபடை வீட்டுகளிலும் ஒவ்வொரு பெருமை, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பெருமை. எல்லா படை வீடுகளும் எல்லாம் சிறப்பான முருகனுடைய ஆலயத்திலையும் தேர் உண்டு. அந்த தேர் இழுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏதாவது வேண்டுதல் வைத்தோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையும் உண்டு. இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர்ல சமீபத்தில் இப்பதான் கும்பாபிஷேகம், திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் போன்ற முக்கியமான தலங்களிலெல்லாம் கும்பாபிஷேகம் நடந்தது. அப்ப அப்படிப்பட்ட சிறப்பான முருகனுடைய ஆலயங்களிலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வருடம் 365 நாள் தேர் ஓடக்கூடிய ஒரே ஒரு படை வீடு எது? நம்ம பழனி மட்டும்தான். வேற எல்லா ஆலயங்களிலும் நமக்கு வேண்டுதல் வச்சவங்க இல்லை கட்டணம் செலுத்தி அந்த மாதிரி தான் தேர் இழுப்பாங்க. ஆனால் பழனியில் மட்டும்தான் வருடந்தோறும் தேர் ஓடும், வருடம் பூரா. ஏன் அப்படின்னா அந்த பகுதியில் அந்த காலத்தில் முருகேச முதலியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், பெரிய கோடீஸ்வரன். ஆனால் பிள்ளை இல்லை, நல்ல தான தர்மம் எல்லாமே நல்லா பண்ணுவார், ரொம்ப நல்ல மனிதர். ஆனால் அவருக்குன்னு ஒரு குழந்தை இல்லை. எவ்வளவோ இடங்கள்ல ஜோதிடம், ஜாதகம், கை எல்லாமே பார்க்குறாரு. ஒரு மனைவியினுடைய ஜாதகம் ரெண்டுமே பார்த்தா என்ன சொல்றாங்க, உங்க 2 பேத்துக்கும் இந்த ஜென்மத்தில் குழந்தை பாக்கியம் இல்லைன்ட்டாங்க. இப்போ குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னும் போது என்ன பண்றாரு, இந்த பழனி பகுதியிலே சாது சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பெரிய முருக பக்தர். அவர்கிட்ட போய் சாமி இந்த மாதிரி சொல்றாங்க, ஆனா எனக்கு பிறகு ஒரு குழந்தை, எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்குல்ல, குழந்தை வேணும். அப்ப அந்த செல்வம், எனக்கு குழந்தை செல்வம் வேணும் அப்படின்னு அந்த ஐயா போய் சொல்றாங்க. யாரும் முருகேச முதலியார். அப்ப சாது சுவாமி சொன்னாரா, சரிப்பா கிடைக்காதுன்னு உனக்கு ஜாதகத்தில் சொல்லிட்டாங்க, நீ ஒன்று பண்ணு, இந்த பழனிக்கு பாலாபிஷேகம் பண்ணுன்னாரு. சரிங்க அப்படின்றார். பழனிக்குன்னா முருக சிலைக்கா? பழனி மலைக்கே பாலாபிஷேகம் பண்ண சொன்னார். அவர் பெரிய கோடீஸ்வரர், பழனி மலைக்கே பாலாபிஷேகம் பண்ணார். அப்படி பண்ணின உடனே அடுத்த வருடத்திலேயே அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சான். அப்ப திரும்ப வந்து முதலியார் பார்க்கிறார், சாமி இந்த மாதிரி என் ஜாதகத்தில் நிறைய இடத்துல பார்த்துட்டு எனக்கு குழந்தையே இல்லைன்னாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த பழனி முருகனுடைய அருளாலே எனக்கு கிடைக்காத ஒரு பொருள், குழந்தை எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த கோவிலுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னா. அப்பதான் அந்த சாது சாமி சொன்னாரா, எல்லாரும் உன்னைய மாதிரி பழனி மலைக்கு பாலாபிஷேகம் பண்ண முடியுமா? சாதாரண மக்கள் முடியாது. அப்ப உனக்கு எப்படி கிடைக்காத ஒன்று கிடைச்சிச்சோ அது மாதிரி எல்லா மக்களுக்கும் அந்த முருகனுடைய அருளாலே கிடைக்காத அத்தனையும் கிடைக்கணும்ல. அதனால உன் செலவுல இந்த கோயிலுக்கு ஒரு தங்க தேர் செஞ்சு கொடு. அந்த தங்க தேரை இங்க வரக்கூடிய மக்கள் தினந்தோறும் அந்த முருகனை சுற்றி இழுத்து வந்தாங்கன்னா உனக்கு கிடைக்காத ஒரு செல்வம் கிடைத்த மாதிரி வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அந்த நவபாசானத்தால் செய்யப்பட்ட முருகன் அத்தனை செல்வத்தையும் தரட்டும் அப்படின்னாரு. அதனாலதான் இன்னைக்கு பழனியில மட்டும் வருடந்தோறும் தங்கத்தேர் விடக்கூடிய ஒரு விசேஷம். அதே மாதிரி நம்முடைய திருச்செந்தூர், நன்றிங்க, திருச்செந்தூர் போறோம். திருச்செந்தூர் போனீங்கன்னா சூரபதுமனை முருகப்பெருமாள் இரு கூறாக பிளந்து மயிலாகவும் சேவலாகவும் வைத்து கூட பார்த்துக்குங்க. ஒரு எதிரியை கூட கொலை பண்ணல, அவர் ஆணவத்தை அடக்கித்தான் வச்சுக்கிட்டார். யாரு? எங்க முருகப்பெருமான். என்ன அவ்வளவு ஒரு மன்னிக்க தெரிந்த மாண்புடையவர். அதனாலதான் அவர் நம்ம தமிழ் கடவுள், அழகன், தமிழ்நாளே முருகன், முருகன் நானே தமிழ் அப்படின்னு அவருக்கு மட்டும் அவ்வளவு ஒரு பெருமை உண்டு. அப்ப இந்த அசுரர்களை வதம் செய்வதற்காக தேவர்களை அழைத்துக் கொண்டு முருகப்பெருமான் திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய திருச்சீர் அளவாய் அந்த பகுதி போகும்போது அந்த அசுரர்களுடைய மாயத்தால தேவர்களுக்கு புற தாகம் ஏற்படுது. தண்ணி தாகம் தாங்க முடியல, பூரா கடல்ல உப்பு தண்ணி. என்ன பண்றது? உடனே என்ன பண்ணாரு, முறையே வேல் இருக்கு இல்லையா, அந்த வேலை எடுத்து அப்படி பூமியில குத்தினார். அப்படி பூமியில குத்தும் போது அங்கே ஒரு ஊற்று ஏற்பட்டது. அந்த ஊற்று அவ்வளவு தித்திப்பா இருந்துச்சா, தேங்காய் தண்ணி மாதிரி. தேங்காய்க்கு நாளின்னு பேர் இருக்கு. அதனாலதான் இன்றைக்கும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய இன்றைக்கு கிணறு போன்ற தோற்றமுடைய அந்த முருகனுடைய வேளால் உருவாக்கப்பட்ட அந்த கிணறுக்கு பேரு நாளி கிணறுன்னு பேர். இன்னைக்கு திருச்செந்தூர் போயிருப்பீங்கல்ல, கடல் அவ்வளவு பக்கத்தில் இருக்கும், நம்ம கோயில் மாதிரி இருக்கும். இந்த அப்பனை எங்க போயிருக்காரு. ஆமா, அப்ப இங்கிட்டு நாளி கிணறு அவ்வளவு பக்கத்துல இருக்கும். கடல் தண்ணி அவ்வளவு உப்பு கரிக்குது, அதுக்கு பக்கத்துல அவ்வளவு வந்து குடி தண்ணீராக இருக்கு. அப்படின்னா முருகனுடைய வேல்பட்டு உருவான தீர்த்தம் அப்படின்னு ஒரு சிறப்பு. இங்க எடுத்துங்க, நம்ம விராலி மலை, விராலி மரங்கள் நிறைந்த மலை, அதனாலதான் அதுக்கு விராலி மலை அப்படின்னு சொல்லி பேரு. இந்த ஊர்ல தான் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு உபதேசம் செய்தார். அப்படி ஒரு சிறப்பு நம்ம விராலி மலைக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, எந்த முருகன் கோயிலையாவது சுருட்டு வச்சு சாமி கும்பிடுவாங்களா? கும்பிட மாட்டாங்க. ஆனா விராலி மலையில மட்டும்
முருகனுக்கு சுருட்டு வச்சு இப்பவும் சாமி கும்பிடுவாங்க. ஏன்னா ஒரு காலத்துல பயங்கரமான மழை நேரமா இடுகி வெள்ளமா போகுது. ஒரு பெரிய முருக பக்தர் வயதானவர், அவருக்கு சுருட்டு குடிக்கிற பழக்கம், கருமுத்தோ என்னமோ அவரோட பேரு. அப்ப முருகன் என்ன பண்ணாரு, இந்த வயதான முதியவர் இந்த மலையில இந்த மக்கள் எல்லாம் எப்படியாவது காப்பாத்துப்பார் முருகா அப்படின்னு விராலிமலை முருகனை கூப்பிட, இவரும் ஒரு வாலிபன் மாதிரி அங்க வந்து அந்த ஐயாவை பார்த்து எனக்கு சுருட்டு கொடுங்கன்னாரு. ஏன்ட்ட சுருட்டு இல்லப்பா அப்படின்னாரா ஐயா. சொன்ன உடனே இப்படி திரும்பி பார்க்கறாரு, வந்த இளைஞனை காணோம். இவர் வயசானவர் தானே, தட்டு தட்டு மாதிரி பின்னாடி போறாரு. அந்த இளைஞன் கண்ணுக்கு படுறாரு, மறைகிறார், கண்ணுக்கு படுறாரு, மறைகிறார். இப்படியே போனா விராலிமலை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டார். கூட்டிட்டு போனா நேரா கோயிலுக்குள்ள போறாரு அந்த இளைஞன். இவர் போய் பார்க்கிறாரு, கோவிலுக்குள்ள இளைஞனை காணா முருகன் நிற்கிறார். அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரோ நம்ம கிட்ட விளையாட்டா வந்து சுருட்டு கேட்டவர் முருகப்பெருமான் அப்படின்னு. அதனால தன்னுடைய பக்தரிடம் விளையாடிய காரணத்தினால இன்றைக்கும் அங்க முருகனுக்கு சுருட்டு வைத்து வணங்கக்கூடிய ஒரு முறை உண்டு. பொதுவா சொல்லுவாங்க, எங்க சுத்தினாலும் ரங்கனை சேவிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கோவதாபத்தில் இருப்பாங்க, ஒரு மச்சினை மாமனே ஒரு சண்டையில இருப்பாங்க, இவர்கிட்ட அவர் ஒரு உதவி கேட்கிற மாதிரி வரும். அப்ப அவர் சொல்லுவார், என்னடி மாப்பிள்ள எங்க சுத்தினாலும் ரங்கனை சேவிக்கணும் என்னதானே வரணும். ஒரு பொண்ணு கேட்ட சொல்லுவாங்க, ஒரு விளையாட்டை சொல்ற வார்த்தை. ஆனா உண்மையாவே அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வைணவ தலங்கள் பெருமாளுடைய சிறப்பு பெற்ற தலங்கள் அப்படின்னா 108 தலங்கள். இந்த 108 திவ்ய தேசங்களிலே எத்தனை பெருமாள் கோவிலுக்கு போனாலும் ஸ்ரீரங்கம் என்ற திருவரங்கம், நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு போனாதான் முழுமையா பெருமாள் கோவிலுக்கு புண்ணியம் கிடைக்குமா. அதனாலதான் இங்க சுத்தி சாமி கும்பிட்டாலும் ரங்கன் என்ற திருவரங்கம் போகணும். அதான் எங்க சுத்தினாலும் ரங்கனை சேவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லா கோவில்லையுமே நம்ம தேங்காய் உடைச்சுதான் சாமி கும்பிடுவோம். ஆனா ஸ்ரீரங்கத்துல மட்டும்தான் தேங்காயை வெளியில உடைச்சு உள்ள கொண்டு வந்து துருவி சாமி கும்பிடுவாங்க. ஏன்? அங்க இருக்க பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார், தூங்குறார். அப்ப பள்ளி கொண்டிருக்கிறவருடைய உறக்கத்தை தேங்காய் உடைச்சோம்னா அந்த சட்டை கட்டு முழிச்சிருவாராம் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதனால இன்னைக்கு அங்க மட்டும் தேங்காய் வெளியில உடைச்சு கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு வழக்கம் இன்னைக்கு உண்டு. அதே மாதிரி எடுத்துங்க, இது நம்ம திருச்சி மாவட்டத்தில் ஒரு ஊர் உண்டு. என்ன ஊர்? இப்ப நம்ம ஜாதகத்துல ஒரு பெரிய தோசை இருக்கு, திருப்பட்டூர். ஆமா, அந்த தோசத்தை வந்து போனீங்களே. ஆமா, எப்ப போனீங்க? நான் வருஷம் போயிருவேன். வருஷம் ஜாதகத்தை வந்து நீங்க இது பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமா, எனக்கு நான் சீசன் முடிஞ்ச வேலையா இருக்கு எனக்கு. ஏன் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு பேரு பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேரு. அங்க ஒரு பிரம்மனுடைய, ஏன் அப்படின்னா பிரம்மாவுக்கு ஒரு நேரத்துல நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு திமிரு. அப்ப அந்த ஆணவம் 5 தலை பிரம்மாவுக்கு, இப்பதானே 4 தலை, அதுக்கு முன்னாடி 5 தலையா. அப்ப சிவன் பார்த்தார் 5 தலை இருக்கிறதுனாலதான் ஒருவேளை இந்த ஆளுக்கு திமிரு போல அப்படின்னு சொல்லி ஒரு தலையை பிச்சு விட்டார். சிவன்டையே திமிரா நடந்துகிட்டோம்ல, அது பாவம் தானே. அந்த பாவத்தை போக்குவதற்காக பிரம்மன் ஈஸ்வரனை வழிபட்ட இடம். அதனாலதான் அந்த ஊருக்கு பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு அந்த சிவனுக்கு பேரு. அப்படி பிரம்மன் அங்கே குடிகொண்டிருக்கும் காரணத்தினாலே அவருடைய தலக்கணம் தலையெழுத்தே மாறின இடம்ல. அதனால அங்க போய் நம்ம ஒரு மஞ்சள் ஆடை கொண்டு போய் மஞ்சள் வச்சு நம்ம ஜாதகத்தை வச்சு, என்ன பெண்கள்லாம் கேட்குறீங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொன்னா கொஞ்சம் நல்லதில்லை. அப்ப அந்த ஜாதகத்தை கொண்டு போய் நம்ம வச்சு கும்பிட்டோம் திருப்பட்டூர்ல அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் அது மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அதுவும் நம்ம திருச்சி மாவட்டம், நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல இன்னொரு கோவில் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு ஒரு ஜாதகத்துல ஒரு கண்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப உயிர் கண்டை இருக்குப்பா, பார்த்து வாகன விதத்துல போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த உயிர் கண்டம் இருக்கு, இல்ல ஒரு பதவியில இருந்தோம், அந்த பதவி நமக்கு போயிருச்சு, அந்த பதவி நமக்கு திருப்பி வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த திருப்பட்டூருக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, திருப்பைஞ்சீலின்னு பேர். அந்த திருப்பைஞ்சீலி என்று சொல்லக்கூடிய சிவன் கோவில் நீலிவளநாதர் அப்படின்னு சிவனுடைய பேர். அந்த நீலிவளநாதருடைய ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய மரண கண்டம் நிச்சயமா மாறும், இழந்த பதவி கிடைக்கும். என்ன நீங்க சும்மா ஒரு வார்த்தையை சொல்றீங்க, அப்படி சொன்னா அது உண்மையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம எந்த விஷயம் இல்லை. இப்ப சரிங்க, நன்றிங்க, கேட்கறதுக்கு ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா, இப்ப பிரம்மனுடைய தலையெழுத்தை மாத்துறதுனால அந்த கோவில்ல நம்ம தலையெழுத்து மாறுது. அப்ப
ஒரு கோவில்ல நமக்கு மரண கண்டம் மாறுது, நமக்கு இழந்த பதவி கிடைக்குது அப்படின்னா அப்ப அந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பு இருக்கும்ல. அது என்ன சிறப்பு அப்படின்னா, மார்க்கண்டேயன் இருக்காருல்ல, ஓரளவுக்கு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். என்றும் 16 அப்படின்ற ஆயுள் காலம் வாங்கினவர். ஆனா உண்மையாவே அவங்க அம்மா அப்பா அவருக்கு வாங்கின ஆயுசு 16 வயசு தான். சிவன் அவங்க அம்மா அப்பா கேட்ட வரேன்னு 100 வயசு வரைக்கும் வாழ்றேன், கெட்ட குணம் உள்ள புள்ள வேணுமா. 16 வயசு வரைக்கும் வாழ்றேன், நல்ல குணம் உள்ள புள்ள வேணுமா. எப்பா எங்களுக்கு 16 வயசு வரைக்கும் வாழ்ந்தா போதும், நல்ல பிள்ளையா இருக்கணும். நாங்க நல்ல பிள்ளை மார்க்கண்டேயன் பிறந்துட்டார், 16 வயசு முடிய போகுது, இவருக்கு இறக்க போறன்ற விஷயத்தை அவங்க அம்மா அப்பா சொல்லிவிட்டாங்க. என்ன பண்ணார் மார்க்கண்டேயன், நாரதருடைய யோசனை கேட்டு ஒவ்வொரு சிவன் கோவிலுக்காக போனார். இறுதியா அவர் போன இடம் தான் திருக்கடையூர். அந்த திருக்கடையூருக்கு போய் சிவனை கும்பிட்டு யமன் உயிரை பிடிக்க போகும்போது சிவனை கட்டி பிடிச்சுட்டார் சிவலிங்கத்தை. யமதர்மன் என்ன பண்ணாரு, பாச கயிறை வீசினார். கயிறு என்ன பண்ணுச்சு, மார்க்கண்டேயன் மேல பட்டுச்சு, சிவலிங்கத்தின் மேல பட்டுச்சு. உடனே சிவன் காட்சி தந்தார், தன்னுடைய இடது காலாலே மிதித்தார் யமதர்மனை. ஏன்னா ஏற்கனவே அவங்க அம்மாட்ட சாபம் வாங்கினதுனால இன்றைக்கும் உடலினுடைய இடது பகுதி பெண்மையான பார்வதிக்கு சொந்தம். அப்ப அந்த இடது கால்பட்டு யமனுக்கு மோட்சம் ஒரு பக்கம் கிடைச்சாலும் அந்த சிவன் லிங்கத்து மேல பாச கயிறு வீசுறதுனால யமனை சிவன் மிதிச்சதுல இறந்து போயிட்டார். இறந்தும் போயிட்டார், பதவியும் போயிருச்சு. எம யாரு, உலகத்தில் உள்ள 84 லட்சம் சிவராஜ் உயிரையும் முடிக்கிறவர். அவ்வளவு பெரிய பதவி, அவ்வளவு பெரிய பொறுப்பு. அவர் பதவியும் போச்சு, உயிரும் போச்சு. பிறகு என்னாச்சு, பூமியினுடைய பூபாரம் அதிகமாகி போச்சு. ஏமா உயிரை பிடிக்கல அதிகமாயிருச்சு, ஒன்றும் பண்ண முடியல. நல்லா வெங்கட்ட அத்தனை பேர் வாழ்றாங்க. அப்ப எல்லா தேவர்களும் முனிவர்களும் அத்தனை பேரும் சிவனிடத்திலே முறையிடும் போது அந்த யமனுடைய உயிரை மீண்டும் தந்தார். எங்க கொடுத்தாரு, இப்ப நான் சொன்னேன் திருப்பைஞ்சீலி. அந்த திருப்பைஞ்சீலி என்று சொல்லக்கூடிய நீலிவளநாதருடைய ஆலயத்திலே மீண்டும் யமனுக்கு உயிரை கொடுத்தார், யமனுக்கு பதவியை கொடுத்தார். அப்ப யமனுக்கே உயிர் கிடைச்ச இடம், யமனுக்கே பதவி கிடைச்ச இடம். அப்ப நமக்கு உயிர் கண்டம் இருந்தா அந்த ஊர்ல அந்த சாமியை கும்பிட்டா, சிவனை கும்பிட்டா அந்த மரண கண்டம் நீங்கும். நம்ம பதவி இழந்தா அந்த பதவி யமனுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த கதை நான் சொல்லல, தல புராணத்திலையும் உண்டு. நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோவிலையும் இந்த கதையை சொல்லுவாங்க. அப்ப அப்படி ஒரு சிறப்பான விஷயங்கள் எல்லாம் எங்க உண்டு அப்படின்னா அது நம்ம திருச்சி மாவட்டத்தில் உண்டு. அதே மாதிரி நம்ம மாவட்டத்துக்கு பக்கத்தில் நமக்கு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான் எங்க ஒரு சிவன் ஆலயம். நீங்க டீ குடிங்க, நான் கேட்டுக்கிறேன், கேளுங்க கேளுங்க, ஏன்னா நீங்க குடிக்கிறதுக்காக தான் பேசிருக்கீங்க. ஒரு சிவன் ஆலயம் இருக்கு நம்ம திருச்சி மாவட்டத்தில் இல்லை, நமக்கு தெரிஞ்ச இடம். அப்ப அங்க இந்த சிவனுடைய ஆலயத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய அர்ச்சகர், ரொம்ப சிவன் மேல பக்தியானவர், நல்லா பூஜை பண்ணுவார். கோவில் திருவிழா முடிஞ்சு போச்சு. சாமிக்கு மன்னர் நகையை கொடுத்து விட்டுருக்கார், தொண்டைமான் மன்னர். நகையெல்லாம் எடுத்து திருப்பி சரி பார்த்து கொடுத்து விடணும்ல, கொடுத்து விட்டார். கொடுத்து விடுறதுக்கு முன்னாடி அவர் காதலியை பார்க்க போனார். இந்த காதலி பெண் என்ன பண்ணிவிட்டா, இந்த நகையெல்லாம் நம்ம போட்டு அழகு பார்க்கணும்னு இவருக்கு தெரியாம போட்டு அழகு பார்த்துட்டார். இவர் பார்த்து சத்தம் போட்டு இப்படி ஒரு வேலை செய்யலாமா, இது தப்பு, கலட்டுமா அப்படின்னு கலட்டி வாங்கி மன்னர்கிட்ட கொடுத்து விட்டாச்சு. மன்னர் நகையை ஆட்களை வச்சு சரி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க. சரி பண்ணி பார்த்தா இந்த நகையில ஒரு நீளமான ரோமத்தை பார்த்த உடனே மன்னர் கேட்கிறார், ரோமம் எப்படி வந்துச்சு? அர்ச்சகர்னு குடுங்கி வச்சிருப்பாருல, அப்பா அவன் நகை மேல ஆசைப்பட்டு போட்டு பார்த்தானா, என்ன விஷயம்னு கேட்டுவாங்கன்றார். அவர் காவலர்கிட்ட என்ன சொல்லிவிறாரு, இவர் தெரியுங்களா, விஷயம் தெரியும், ஆனா சொல்ல முடியாது, சொன்னா மன்னர் கோவப்படுவார். தண்டனைக்கு பயந்தவர் என்ன சொல்லிவிட்டாரு, என்னங்க சிவலிங்கம் இருக்கு, சிவன் ரோமத்தோட முடியோட தான் இருக்காரு, அவருடைய பெரிய ஜடாமகுடம், அந்த ஜடையிலிருந்து முடி இருக்கும்ட்டாரு இவர். அது எப்படா, சிவ சிலை இருக்கு, சிலையில ரோமம் இருக்கா, சரி நாளைக்கு காலையில நான் வருவேன், கோவில திறந்து சிவனை பார்ப்பேன், சிவன் தலையில ரோமம் இல்லை, அந்த அர்ச்சகரை அதே ரோமத்தோட தலையை வெட்டி பிடிக்கிட்டார். காலையில் விடியறதுக்குள்ள இவர் போய் கோவில்ல அழுது புலம்பி கத்தி கதறார், பா சிவபெருமானே தெரியாம என் காதலி எனக்கு தெரியாம போட்டு பார்த்துட்டா, இது வரைக்கும் நான் உன் மேல வச்ச அன்புலையோ பூஜையிலையோ புனஸ்காரத்திலையோ ஏதாவது குற்றம் வச்சிருக்கானா, எப்படியாவது என் உயிரை காப்பாத்து அப்படின்னு அந்த பக்தன் அழுது புலம்பும் போது மறுநாள் வந்தாரு, கதவை திறந்தாங்க. அப்படி மன்னர் வந்து நின்று காவலர்களோடு அந்த சிவலிங்கத்தை பார்க்கும் போது அந்த அர்ச்சகருக்காக ரோமத்தோடு குடும்பியோடு காட்சி தந்தார் ஈசன். அதனாலதான் குடும்பியோடு காட்சி தந்த மலை, அதனால அதுக்கு
குடுமியான் மலை அப்படின்னு சொல்லி பேர். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு, ஒரு கதை, ஒரு வரலாறு, ஒரு புராணம் உண்டு. அதனாலதான் இன்னைக்கும் உங்க காலத்துல இனி அடுத்து உங்க சந்ததிகள் அத்தனை பேர் இந்த தெய்வம் என்பதை எடுத்து நம்ம வணங்கி வந்தோம் அப்படின்னா இந்த உலகமும் இந்த மக்களும் நம்முடைய சந்ததியும் வாழும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அந்த ரீதியிலே எங்க அப்பா காவலுக்கு போய் சொல்லிருக்காரு. ஆமா, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கோவில் ஒரு பக்கம் இருக்கு, ஏன் பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஆமா ஆமா. ஏன்னா காவலுக்கு போகணுமா? ஏன் காவலுக்கு போனோம்? குலப்பழக்கம். ஆண்கள் எல்லாம் சென்று உழுது பயிரிட்டு வேட்டையாடுவது, பருவமடைந்த பெண்கள் சென்று திணைக்காவல் புரிவது. அதனால காட்டுக்கு போய் சொல்லியிருக்காரு. காட்டுக்கு போகணும். என்னுடைய தோழிகளுடைய வரவிற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். வருவார்கள், பார்ப்போம். அடுத்த நாரதர் வேற என்ன, ரவி பிரசாத் ஒரு 2-3 நாள் சந்திச்சேன். 2-3 நாள் சண்டை தான். ஆமா, இன்னைக்கு வருவாரு. சண்டை தானே, அது அவர் கையில இருக்கு. அவர் ஒழுங்கா பேசினாரு, நம்ம ஒழுங்கா பேசுவோம். தள்ளி இருந்துக்கிறார் பின்னாடி. ஆமா, இல்லாட்டி ஏற்கனவே தாளம்பாடியில 1-2 பிரச்சனை ஏற்கனவே நடந்திருக்கு. ஆமா, அண்ணே முத்தப்பாண்ணே வரும்போது. அதனால நாங்க எந்த பிரச்சனைக்கும் பயப்பட மாட்டோம், அவங்களுக்கு தெரியும். அதனால இவர் வந்து பிரச்சனை வந்தாருன்னா அந்த பிரச்சனையும் பார்ப்போம். பாப்பா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் திருப்பரங்குன்றத்திலே நீ சிரித்தாள்